let's get ready for Shivratri. இன்னைக்கு வந்து சிவராத்திரி. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு சிவராத்திரி முழிக்க போகிறது நான் தான். அதனால் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சாயங்காலம் 5 மணில இருந்துட்டு விடிய காலம் 6 மணி வரைக்கும் 4 கால பூஜைகள் இருக்குது. ஒன்று ஸோ நான் முழிக்க போகிறதுனால கெட் ரெடி வித் மீ டு சிவராத்திரி. எனக்கு இது வந்து ஒரே டவுட்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்னைக்கு பிளாக் போடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. பட் நம்ம வந்து நைட் ஃபுல்லாக முழிக்க போகிறதுனால எனக்கு கம்ஃபியாக என்ன ட்ரெஸ் இருக்குதோ அதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு போடலான்னு இருக்கிறேன். சாரீ எல்லாம் கட்டிட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே உட்காந்தே இருக்கிறது இல்லை. அண்ட் அதுக்கு வந்துட்டு ஐ ஹாவ் அ ஷால் த மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டச்சப்ஸ் கிச்சப்ஸ் அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. பிளாக் கலர் போட்டுட்டு போகிறேனால என் பொண்ணுங்க 2 பேருமே இல்லை சேஞ்ச் பண்ணிருந்துட்டாங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் another ட்ரெஸ். ஓகே, சம் அதர் கலர், நாட் ஷுர் விச் கலர் இஸ். இன்னைக்கு டுகு குடு 2 பேரும் ஸ்ரீதரோட தனியாக வீட்டில் இருக்க போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எவ்வளோ பிளான்ஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு நைட்டுக்கு. ஸோ நான் வந்து இப்போ கிளம்பிடுவேன். டுகு குடு ஸ்ரீதரோட இன்னும் ஒரு 9-9:30 செகண்ட் கால பூஜை இருக்கிறப்போ அப்போ கோவிலுக்கு வருவாங்க. ஸோ நம்ம அந்த பிளாக்கை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ப்ரௌன் அது சூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஒயிட் கலர், பட் அந்த ஒயிட் கலர் போட எனக்கு விருப்பம் இல்லை. இது கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷால் எடுத்துருக்கிறேன் நான். ரெடி ஆயாச்சு, கோயிலுக்கு போகலாம்.